ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு நம்ம தியானிக்கலாமா? ஷைனிக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் அவளை சூழ்ந்து நெருக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு வெளியில் போனாலே மக்கள் சூழ்ந்து நின்று நம்மளை பற்றி பேசுகிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வேதனையோடு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தா. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கணவர்கிட்டையும் இதை பற்றி பேசி என்ன செய்கிறது, என்னுடைய மனசு அமைதியான ஒரு சூழ்நிலைமையை கொண்டு வர முடியல. இந்த மாதிரி நாம் இருக்கிறதுக்கு பேசாமல் கண்ணு காணாத ஒரு இடத்துக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே போயிடலாம்னு தோணுது அப்படின்னு ஷைனி ரொம்ப விரக்தியோடு பேசினதை பார்த்தாங்க. அப்போ அவங்களுடைய கணவர் சொன்னாங்க, இந்த மாதிரி சவாலான நாட்களை நீ சந்திச்சாதான் சந்தோஷமான நாட்களை இதே மாதிரியான இடத்துல இருந்து நீ அடைய முடியும்னு சொன்னார். அப்போ ஷைனி சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான சவாலான நாட்களை என்னால் சந்திக்க முடியாது. இது என்னால் தாங்க முடியாத ஒரு பெரிய பாரமாக இருக்குது. நான் தினந்தோறும் அழுகிறேன், ஆனால் என்னைய வச்சு இந்த உலகமே சந்தோஷப்படுதே. நான் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுறேன், ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு வேதனையோடு சொன்னான். அப்போது அவங்களுடைய கணவர் சொன்னாங்க, நம்ம கூட நம்மளுக்கு கர்த்தர் இருக்கார்ல, அவர் நம்மளை பார்த்துக்கிடுவார், உன்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். உனக்கான நேரம் ஒரு நாள் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, எல்லாமே கடந்து ஓடி போகும் அப்படின்னு சொன்னதும் அப்போது ஷைனி தன்னுடைய நிலையை உணர்ந்து, ஆனால் டாக்டர் தான் நமக்கு இனிமேல் குழந்தை பாக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி நானும் சந்தோஷமாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நமக்கு குழந்தை தான் இல்லைன்னு பார்த்தா வேலையும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே, நான் எப்படி இந்த இடத்துக்குள்ளே நான் நிம்மதியாக இருக்க முடியும்? என்னை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஊரில் நிறைய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு அழ ஆரம்பித்தா. அப்போ அவளுடைய கணவர் சொன்னாங்க, டாக்டர் வெறும் மனுஷங்க தான், அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாதுல்ல. கடவுள் நமக்கு நல்லது தான் செய்வார், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்துப்பார். எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக இந்த சவாலான நாட்களை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னார். அப்போது அவரோட பேச்சு கேட்டு 2 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. முதலாவது அவளுக்கு அழகான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஊர் மக்களே, பரவாயில்லையே, வேலை பெரிய பெர்மனண்டாக நல்லா கிடச்சிடுச்சே, அரசாங்க வேலையாமே, பெரிய வேலையாமேன்னு எல்லோரும் பேசுனாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதத்துக்குள்ளார கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தையும் அனுக்கிரகம் பண்ணார். அதையும் அழகாக பெற்றெடுத்து சந்தோஷமாக அந்த ஊரில் வசிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, பரவாயில்ல, உன்னுடைய துக்கம் எல்லாம் களைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கேன், இப்போ நீ சந்தோஷமாயிட்டியே, பரவாயில்ல, கடவுள் உன்னுடைய ஜெபத்தையும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஷைனி சொன்னால், இப்போவும் நீங்கள் அடுத்தவங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் பேசுகிறத நிறுத்தவே மாட்டிங்களா? இதனாலே தான் பாதி பேர் நிம்மதியை இழந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து வந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரியான சவாலான நாட்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோமா? கண்டிப்பாக நாம் இதை ஜெயிக்க முடியும். சந்தோஷமான நாட்களை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். கர்த்தர் நம்மளுடைய துக்கத்தை எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்ற போகிற நேரம் வெகு சீக்கிரமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.